நம்ம வந்து பழைய கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். The total gain x4 divided by x1 of the signal flow graph shown in figures அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மேஷன்ஸ் கெயின் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மேஷன்ஸ் கெயின் ஃபார்முலா படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா summation 1 is to k fk del k divided by del. ஓகேங்களா? ஸோ இந்த k அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் எனக்கு ஃபார்வர்ட் பாத். ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன்லி த ஃபார்வர்ட் பாத். அப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், f1 del 1 divided by del. ஓகேங்களா? ஸோ we will have only the f1 del 1 divided by del. ஸோ இப்போ நம்ம வந்து அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ f1 del 1 divided by del. ஓகேங்களா? this is nothing but transfer function. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, f1. ஸோ f1 அப்படிங்கிறது என்னன்னா ஃபார்வர்ட் பாத்தோட கெயின்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார்வர்ட் பாத்னா இதுதான் ஒன்லி ஃபார்வர்ட் பாத். அப்போ நம்ம கெயின் என்ன, a b c. ஸோ திஸ் இஸ் த f1. ஸோ abc. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா del 1. ஸோ del 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஏதாவது லூப்ஸ் வந்து அந்த ஃபார்வர்ட் பாத்தை டச் பண்ணாமல் இருக்கணும், அப்படி எதுவும் இல்லை. ஸோ இட் இஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா del. ஸோ del அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 1 மைனஸ் சமேஷன் ஆஃப் pm1 பிளஸ் சமேஷன் ஆஃப் pm2ன்னு போயிட்டு இருக்கும். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, so sum of the gains of one loop. இது வந்து sum of the gains of two non-touching loops ன்னு போகும். நமக்கு இங்கே 2 லூப்ஸே கிடையாது. ஸோ இது இல்லை. ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ summation of gains of the loops அப்படி பார்க்குறப்ப நமக்கு கெயின் என்னன்னா இங்கே b into d. ஸோ இந்த லூப் x2 x3 மறுபடியும் இந்த x3லேருந்து x2 போகுது. திஸ் இஸ் அ லூப். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு லூப்போட இது என்ன வரும்னா bd அப்படிங்கிறது வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா a b c divided by 1 minus b into d. So that is the answer. Okay. So this is a C option. Next the steady state error of type 1 system for unit step input signal is equal to கேட்டிருக்காங்க. So steady state error ஓட formula என்ன, அதாவது யூனிட் ஸ்டெப்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus kp. ஓகேங்களா? ஸோ இந்த kp அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிமிட் s tends to 0 g of s into h of s இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே நமக்கு டைப் 1 சிஸ்டம்க்கு ஸோ வாட் வில் பி த kp அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டிங்கிறப்ப நமக்கு 1 + இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும் 1/0. அப்போ நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.